ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சரி, சிக்கன் செய்கிறத ஒரு வீடியோவாக போட்டுடலான்ட்டு ஒரு சின்ன இது. சரி வாங்க பார்க்கலாம் சிக்கனை எப்படி பண்ணுறான்ட்டு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி சிக்கன் செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அந்த அளவு போதும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா ஒரு 4. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, சீரகம் போட்டிருக்கேன் நான். நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், சால்ட்டு இப்போ ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா மஞ்சளும் சால்ட்டும் போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தண்ணியாக வரும். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இப்படியே இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 இல்லை ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கேப்பில் கொஞ்சோண்டு பால் இருக்குது, டீ வச்சுட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இது மற்றதை சிக்கனை அப்புறமா பார்க்கலாம். இப்போது சிக்கன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பர். இந்தமாதிரி நல்லா பாயில் ஆகிருக்கு சிக்கன். அந்த நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, ஆனால் அந்த சிக்கனில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நல்லா பாயில் ஆகிருக்கு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், பெப்பர், தனியாத்தூள். இப்போ இந்த 4த்தையும் நம்ம சிக்கனில் போட்டுக்கலாமா? மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறந்துட்டோம், கூடவே கரம் மசாலா போடணும். நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டுக்கணும் கரம் மசாலா. கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறமா 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஏன்னா மசாலா அப்போ தான் சிக்கனுக்கு அப்சர்வ் ஆகும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு.
பாருங்கள் நல்லா மசாலா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சால் சூப்பராக இருக்குது. இப்போது நான் வந்து சின்ன சைஸில் தக்காளி வந்து ஒரு 2 சின்ன சைஸில் வச்சுருக்கேன். இப்போ தக்காளி போடலாம். இது வந்து சிக்கன் 65 மசாலா. தக்காளி போட்ட பிறகு இந்த மசாலா போட்டுக்கலாம். தக்காளியும் சிக்கன் 65 மசாலாவும் போட்டுட்டு நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அந்த தக்காளியும் அந்த சிக்கன் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவி அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி, நான் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா கிரேவியாக தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதனால் நான் வந்து தண்ணியை கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். தேவைப்படுறவங்க கொஞ்சம் அதிகமாக கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு போதும் கிரேவி மாதிரி பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி வச்சுட்டு பாயில் பண்ணிடலாம். 2 மினிட்ஸ் வந்து மறுபடியும் பார்க்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பர். நம்ம சிக்கன் கிரேவி இதுதாங்க. சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலோட்டமாக நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் போட்டுட்டேன், அது வந்து நான் காட்டல வீடியோவில். நீங்கள் வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் இப்படி தாங்க சிக்கன் கிரேவி செய்வேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இப்படி இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சிக்கன் கிரேவி செய்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.